ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் யோசிச்சு பேசணும். ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருந்துச்சான். அந்த சிங்கத்துக்கு ஒரு வியாதியாம். என்னென்னா, எப்போ பார்த்தாலும் தன் மேலே ஒரு லைட்டாக பேட் ஸ்மெல் இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங்காக. அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அந்த வழியாக போகிற ஒரு மானை கூப்பிட்டுச்சான். மானே மானே, என் மேலே லைட்டாக பேட் ஸ்மெல் வருதா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த மான் முதல்ல சிங்கம் கூப்பிட்ட வந்ததே தப்பு, இதில் வேறு ரொம்ப தைரியமாக, ஆமாம், ஐயோ இவ்வளோ பேட் ஸ்மெல் இருக்கு உங்கள் மேலே, என்னால் தாங்கவே முடியலப்பா, சீச்சி சீச்சி, என்னை எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்ட உடனே சிங்கத்துக்கு பயங்கரமான கோவம் வந்து அந்த மானை அப்படியே குதிச்சு அடித்து கொன்னுடுச்சு. அப்புறம் அந்த வழியாக ஒரு குரங்கு போச்சான். உடனே இந்த சிங்கம் என்ன பண்ணுச்சு, குரங்கே குரங்கே இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டுச்சான். இந்த குரங்கு சிங்கத்தை பார்த்த உடனே நடுநடுங்கி பயந்து வந்துச்சான். சொல்லுங்க காட்டு ராஜா அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த சிங்கம் கேட்டுச்சான், என் மேலே லைட்டாக பேட் ஸ்மெல் இருக்கா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த குரங்கு பயந்து, இல்லை இல்லை காட்டு ராஜா, உங்கள் மேலே எந்த பேட் ஸ்மெல்லும் இல்லை காட்டு ராஜா அப்படின்னு சொன்ன உடனே இந்த சிங்கத்துக்கு பொய் சொல்லுது இந்த குரங்கு அப்படின்னு கோவம் வந்து அப்படியே அந்த குரங்கை குதிச்சு அடித்து கொன்னிடுச்சு. அப்புறம் அந்த வழியாக ஒரு ஃபாக்ஸ் நரி வந்துச்சான். அது தூரத்துலேருந்தே அந்த மோப்ப சக்தியை வச்சு இங்கே சிங்கம் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால என்ன பண்ணுச்சு, இந்த சிங்கம் கண்ணில் படாத மாதிரி ஒதுங்கி போகலாம் அப்படின்னும் போது அந்த சிங்கம் பார்த்துருச்சு அந்த நரியை. நரியே இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டோடனே, சொல்லுங்க காட்டு ராஜா, என் மேலே லைட்டாக பேட் ஸ்மெல் வருதா அப்படின்னு கேட்டா. ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சுட்டு அப்புறம் அது பேசிச்சு. மன்னிச்சிடுங்க காட்டு ராஜா, எனக்கு மூக்கு அடைச்சிருக்கு, எனக்கு நல்ல ஸ்மெல்லும் தெரியல, கெட்ட ஸ்மெல்லும் தெரியல, அதனால் நீங்கள் ப்ளீஸ் வேறு யார்கிட்டையாவது கேட்டுக்கோங்க அப்படின்னு ரொம்ப பவ்யமாக அழகாக மரியாதையாக பேசினோடனே அந்த சிங்கம் அதை விட்டுட்டு போயிடுச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது, அவசரப்பட்டு தைரியமாக தப்பாகவும் பேசக்கூடாது, பயந்து கோழைத்தனமாகவும் பேசக்கூடாது, யோசிச்சு தான் பேசணும். ஓகேவா? தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.